அகவணக்கம். தாயக விடுதலை போரில் உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இன பற்றாளர்களுக்கும் அகவணக்கம் செலுத்துவோம். நிறைவு செய்வோம். வீர வணக்கம். நம் மொழி காக்க, இனம் காக்க, நம் மண் காக்க, மானம் காக்க, இன்னுயிரிந்த மாவீரர் அனைவருக்கும் வீர வணக்கம், 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 வீர வணக்கம். உறுதிமொழி ஏற்போம். மொழியாகி எங்கள் மூச்சாகி, முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி, வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி, விழிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி, இனிமேலும் ஓயோம், விரிவாக வாழோம், உறுதி உறுதி உறுதி. வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டி எழுப்போம் தமிழர் உலகத்தை, ஒன்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர், தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். இந்த லட்சுமி நகர் பகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க நாம் தமிழர் கட்சியினுடைய புலிக்கொடியினை ஏற்றி வைக்கும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த பகுதியைச் சேர்ந்த ரோஹித் உள்ளிட்ட அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வை, இந்த கொடியேற்றத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பொருளாளர் மன்னார்குடி மனிதநேய மருத்துவர் ஐயா இளரா பாரதிசெல்வன் அவர்கள் இப்பொழுது ஏற்றி வைப்பார்கள். நாம் தமிழர் என்று தலை நிமிர்ந்து பறக்குது புலிக்கொடி, நாற்றிசை உலகும் போற்றிமை சிலிர்க்க தழைக்குது தமிழ்குடி. பறக்குது புலிக்கொடி, சிறக்குது தமிழ்குடி. பறக்குது புலிக்கொடி, சிறக்குது தமிழ்குடி. மானம் உயிர் மூச்சாய், வீரம் புயல் வீச்சாய் வாழும் தமிழ் மாந்தர் குலக்கொடி. தேனின் இனிய தமிழ் மொழியும் தமிழினமும் காக்கும் மாவீரர் புலிக்கொடி. சோழன் கடல் படை கப்பல் கொடி, ஈழம் காக்கும் எங்கள் தொப்புள் கொடி. சோழன் கடல் படை கப்பல் கொடி, ஈழம் காக்கும் எங்கள் தொப்புள் கொடி. கொடுமை ஆயிரம், குமுறல் ஆயிரம், அடிமை நிலை வாழ்வில் இனியுமா? படைகள் ஆயிரம், ஆயிரம், பரினும் எங்கள் மண் படியுமா? பறக்குது புலிக்கொடி, சிறக்குது தமிழ்குடி. பறக்குது புலிக்கொடி, சிறக்குது தமிழ்குடி. புலிக்கொடி வணங்கி நாம் துடித்தெழுவோம், புயலாய் நெருப்பாய் வெடித்தெழுவோம். தமிழர், நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர் என்று தலை நிமிர்ந்து பறக்குது புலிக்கொடி, நாற்றிசை உலகும் போற்றிமை சிலிர்க்க தழைக்குது தமிழ்குடி. பறக்குது புலிக்கொடி, சிறக்குது தமிழ்குடி. பறக்குது புலிக்கொடி, சிறக்குது தமிழ்குடி. மானம் உயிர் மூச்சாய், வீரம் புயல் வீச்சாய் வாழும் தமிழ் மாந்தர்
குலக்கொடி. தேனின் இனிய தமிழ் மொழியும் தமிழினமும் காக்கும் மாவீரர் புலிக்கொடி. சோழன் கடல் படை கப்பல் கொடி, ஈழம் காக்கும் எங்கள் தொப்புள் கொடி. சோழன் கடல் படை கப்பல் கொடி, ஈழம் காக்கும் எங்கள் தொப்புள் கொடி. கொடுமை ஆயிரம் குமுறல் ஆயிரம் அடிமை நிலை வாழ்வில் இனியுமா. படைகள் ஆயிரம் படைகள் ஆயிரம் பரினும் எங்கள் மண் படியுமா. பறக்குது பறக்குது புலிக்கொடி, சிறக்குது சிறக்குது தமிழ் குடி. பறக்குது பறக்குது புலிக்கொடி.
இன்றைய புலிக்கொடியேற்ற நிகழ்வு அதனுடைய இந்த மக்கள் சந்திப்பு உரையாடலையும் ஏற்பாடு செய்திருக்கிற லட்சுமி நகர் பகுதியை சார்ந்த ரோஹித் உள்ளிட்ட அனைத்து தாய் தமிழ் உறவுகள் இந்த பகுதியுடைய பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சி வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 15 வருடமாக இந்த களத்தில் மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற இயக்கத்தின் புலிக்கொடியைத்தான் இந்த பகுதியில் இன்றைய தினம் ஏற்றியிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்வானது உங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய விடயமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த எல்லா கட்சிகளிலும் கொடியேற்றுகிறார்கள். அந்த 10-15 கட்சியோடு இதுவும் ஒரு கட்சி, இதுவும் ஒரு கொடி என்றெல்லாம் இந்த பகுதியை சார்ந்தவர்கள் நீங்கள் கொஞ்சம் தாழ்ந்து எண்ணிவிடக்கூடாது. பல்லாயிரம் ஆண்டுகள் இந்த பரந்தப்பட்ட இந்திய தேசத்தை கட்டி ஆண்ட சோழ மன்னன் கொடுத்திருந்த அந்த புலிக்கொடியைத்தான் இங்கே நாம் ஏற்றி இருக்கிறோம். 30 வருடமாக பல நாடுகளில் எதிர்க்க நின்றாலும் ஒரு தனி நாட்டை கட்டி ஆண்ட நம்முடைய தேசிய தலைவர் மேதகு வே. பிரபாகரன் அவர்கள் கொடுத்த அந்த புலிக்கொடியைத்தான் இங்கே நாம் ஏற்றிருக்கிறோம். அந்த வகையில் நாம் ஒவ்வொருவரும் இந்த புலிக்கொடி ஏற்றுவதற்கு பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு கட்சியும் ஆட்சியில் இருக்கின்றன. இருப்பதற்காக ஆசைப்பட்டு களத்திற்கு புதிய புதிய கட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் நீங்கள் உங்கள் சமகாலத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஒவ்வொரு ஆண்ட கட்சியோ ஆளுகின்ற கட்சியோ நமக்கு என்னவெல்லாம் செய்தார்கள், அவர்கள் குடும்பத்திற்கு என்னவெல்லாம் செய்து கொண்டார்கள், நம்மளுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவு உயர்வதற்கு அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக உழைத்தார்களா, நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக உழைத்தார்களா என்பதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் வாக்கு செலுத்துகிறோம், மிகப்பெரிய நம்பிக்கையோடு செலுத்துகிறோம். நாம் செலுத்துகிற இந்த வாக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பகுதியில், நம்முடைய குடும்ப சூழலில் ஒரு சிறு வெளிச்சத்தையாவது தந்துவிடாதா என்றுதான் ஒவ்வொரு முறையும் நாம் எல்லாம் வாக்கினை செலுத்திவிட்டு வருகின்றோம். ஆனால் வாக்கினை பெற்றவர்கள் வளமாக இருக்கிறார்கள். வாக்கு செலுத்திய நாம் இன்னும் அதே தொடக்க நிலையிலேயே இருக்கிறோம். இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த 10-15 கட்சிகளுக்கு முன் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கமானது எந்தவித அதிகார பலமோ பண பலமோ மிகப்பெரிய ஒவ்வொரு பகுதிகளிலும் பண ஆளுநர்களை கொண்ட நிர்வாகிகளே இல்லாமல் ஒரு கட்சியானது இந்த 15 வருடம் தாக்குப்பிடித்து இந்த மண்ணில் தொடர்ச்சியாக நின்று கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்று 8% வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி என்பதை நிரூபித்திருக்கின்றோம். கடந்த தேர்தலில் அதுவும் எந்த ஒரு கட்சியோடு கூட்டணியும் இல்லாமல் தனித்து நின்று இந்த சாதனையை பிடித்திருக்கின்றோம். இது ஒரு சாதாரண நிகழ்வாக நீங்க எல்லாம் எண்ணிவிடக்கூடாது. ஏதோ இருக்கிறார்கள், மக்கள் ஓட்டு போட்டாங்க, அதன் மூலமா இது வந்துட்டாங்க, இதெல்லாம் என்ன பண்ணிட முடியும் அப்படின்லாம் நீங்க சாதாரணமா இடப்பட்டுக்கூடாது. இந்த 8% வாக்குல 36 லட்சம் வாக்குல ஒவ்வொரு வாக்கும் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற உங்களை போன்ற அந்த அடித்தட்டு மக்கள், இந்த மண் மக்களும் நலமாக நலமாக வாழ வேண்டும் என்பதை எதிர்நோக்கி அளித்த அந்த ஒவ்வொரு வாக்கும், அந்த வாக்குகள் மிகப்பெரிய மதிப்பு வாய்ந்தவை. வெற்றி தோல்வி அடுத்த கட்டமாக இருந்தாலும் எங்கள் மீதும் நம்முடைய கட்சியின் மீதும் நாம் கொண்டிருக்கிற கொள்கையின் மீதும் நம்ம எல்லாம் வழிநடத்துகிற தேசிய தலைவரின் அன்பு தம்பி அண்ணன் சீமான் அவர்கள் மீது கொண்ட அன்பினால்தான் இதெல்லாம் சாத்தியமாக இருக்கிறது.
இன்றைக்கு பல கட்சிகள் வரலாம், நிற்கலாம், போகலாம், பல்வேறு பணபலங்கள் புகழ் வெளிச்சத்தோடு வரலாம். ஆனாலும் ஒரு அடித்தட்டிலிருந்து ஒரு உள்ளத்தில் நம்முடைய தமிழ் மண்ணுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளை உள்ளே வைத்துக் கொள்ள முடியாமல் நெருப்பாக தொட்டு உண்ணுகிற நம்முடைய செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அந்த உழைப்பின் காரணமாகத்தான் நாம் இந்த அளவிற்கு வந்திருக்கின்றோம். இந்த நிலையில் இந்த பகுதியில் ஏற்கனவே நாங்கள் நகரமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கெல்லாம் நாம் இந்த பகுதியில் வந்து வாக்கு சேகரித்து சென்றிருக்கின்றோம். அப்படியெல்லாம் இங்கு எங்களை வரவேற்கவோ யாரும் இல்லை. ஆனால் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய படையே உருவாக்கி காட்டியிருக்கிற இந்த ரோஹித் உள்ளிட்ட இந்த பகுதியுடைய கள போராளிகள் அனைவருக்கும் என்னுடைய பிறகு வாக்குகளை இயக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற இந்த பாதையில் யாரும் மலரை தூவி அழைத்துச் செல்லப் போவதில்லை. கடினமான பாதையாக இருந்தாலும் எங்களோடு வாருங்கள். நாம் அனைவரும் கூடி சேர்ந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைப்போம். முடிந்த வரையில் உழைப்போம், உழைத்துக் கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழ். அடுத்ததாக நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில பொருளாளர், மன்னார்குடி மனிதநேய மருத்துவர் ஐயா இளரா பாதச்செல்வன் அவர்கள் உங்கள் மனை விளையாடுவார்கள். மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த லட்சுமி நகர் பகுதியிலே நாம் தமிழர் கட்சியின் புலிக்கொடியை ஏற்றி இருக்கின்ற இந்த நிகழ்வினை தமிழர்களின் பாரம்பரியமான பறை இசையின் இன்றைய வடிவமான ட்ரம் செட்டோடு உற்சாகத்தோடு இந்த நிகழ்ச்சியை இங்கு இவ்வளவு பெருந்திரளான மக்களை கூட்டி ஏற்பாடு செய்திருக்கும் இப்பகுதியைச் சேர்ந்த எமது அருமை தம்பி ரோஜித் மற்றும் அவரோடு பணியாற்றிய உறவுகள் மகேஸ்வரன், பிரபாகரன், குணா, குமார், ஜெகன், மணி, கார்த்தி, ஆகாஷ் உள்ளிட்ட அனைவருக்கும், நாம் தமிழர் கட்சியின் பல்வேறு நிலை பொறுப்பாளர்களுக்கும் உறவுகளுக்கும், இப்பகுதியைச் சேர்ந்த பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், குழந்தைகளுக்கும், மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய நாம் தமிழர் கட்சியின் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி செயலாளர் தம்பி பாஸ்கர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல, மற்ற கட்சி கொடிகளைப் போல நாம் தமிழர் கட்சியின் கொடி அவ்வளவு சாதாரணமானதல்ல. இது தமிழர்களின் வரலாற்றை சொல்லுகின்ற கொடி. தெற்காசியா முழுமையும் காட்டிய அந்த சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அவர்கள் எல்லாம் ஏற்றிய புலிக்கொடி. அவர்களுக்கு பின்னாலே சமீப காலத்திலே ஈழத்திலே தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் ஏற்றிய கொடி. எதிர்காலத்திலே தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பேற்க போகின்ற நாம் தமிழர் கட்சியின் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் வடிவமைத்த கொடி. ராஜராஜ சோழன் அந்த காலத்திலே இந்த சோழ நாட்டை ஆண்டான். அவன் பல்வேறு சிறப்புகளுக்குரியவர். நிலங்களை எல்லாம் அளவை செய்து, ஏனென்றால் ஒரு நாடு சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால், ஆட்சி நடக்க வேண்டும் என்றால் வரி வருவாய் வேண்டும். அப்போதுதான் திறம்பட நடத்த முடியும். அதற்காக நிலங்களை எல்லாம் அளவை செய்து நியாயமான வரி விதித்து அதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றினார். அந்த கிடைத்த பொருளை சரியான முறையிலே, வேளாண்மை சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் ஆற்று பாசனம் சிறப்பாக இருக்க வேண்டும். ஆற்று பாசனத்தை சிறப்பாக செய்தான், ஏரிகளை அமைத்தான், குளங்களை வெட்டினான். அது மட்டுமல்ல, தமிழ் மொழிக்கு சேவை செய்தான். அன்றைக்கு தேவாரம், திருவாசனம் இதெல்லாம்
சிதம்பரம் கோவிலிலே தீட்சிதர்களால் வைக்கப்பட்டிருந்தது, மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் மீட்டு அவற்றை இந்த நாட்டு மக்களுக்கு அளித்தார். கோயில்களிலே தமிழிலே வழிபட அதற்கான அவர்களை நியமித்தார். இதற்கெல்லாம் மேலாக இன்றைக்கு நாம் ஜனநாயகத்திலே ஓட்டு போட்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறோம், பிரதிநிதிகளை. அந்த காலத்திலேயே குடவோலை முறை மூலம் ஒரு மன்னன் நினைத்தால் அவர்களுக்கு வேண்டியவர்களை நிர்வாகிகளாக நியமித்திருக்கலாம். ஆனால் குடவோலை முறை என்கிற ஒரு குடத்தில் போட்டியிடுகிற பெயர்களை எல்லாம் எழுதி போட்டு அந்த பகுதியைச் சேர்ந்த குழந்தையை விட்டு அதை எடுக்க சொல்லி அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் மூலம் சிற்றோர்களாக பிரித்து ஒரு ஜனநாயக முறைக்கு ஈடான ஒரு ஆட்சியை நடத்தினார். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், எப்படி ராஜராஜ சோழன் அந்த மக்களுக்கு நலம் பயக்கும் ஒரு ஆட்சியை கொடுத்தானோ அப்படித்தான் இந்த புலிக்கொடி ஏந்தி இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி செந்தமிழர் சீமான் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைக்கும் பொழுது இந்த சமூகத்தின் அனைத்து பகுதி மக்களுக்கும் நலம் விளைக்கின்ற ஒரு ஆட்சியை நாம் தமிழர் கட்சி கொடுக்கும் என்று சொல்வதைத்தான் இந்த கொடி உங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அதற்கு பின்னாலே சமீபத்தில் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஒரு தனி அரசு ஈழத்தில் அமைத்திருந்தார். அங்கே இன்றைக்கு நமது நாட்டிலே எத்தனை துறைகள் இருக்கின்றனவோ ஒரு வங்கியை அமைத்திருந்தார். வங்கி, கல்வித்துறை, நீர்வளத்துறை, பொறியியல் துறை, மின்சாரத்துறை, இப்படி அனைத்து துறைகளையும் அந்த நாட்டிலே இருந்தது, ஈழத்திலே இருந்தது. அங்கே சாதி மத வேறுபாடுகள் கிடையாது. யாருமே நமது நாட்டிலே இப்போது நடைபெறுகின்றது சாதிய படுகொலைகள், அதெல்லாம் இங்க நடக்கவே முடியாது. அப்படி ஒரு சிறப்பான ஆட்சியை தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கொடுத்தார். அது மட்டுமல்ல, காந்தியடிகள் சொன்னார், ஒரு நாட்டிலே உண்மையான ஜனநாயகம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டுமானால் அந்த நாட்டிலே நள்ளிரவு 12 மணிக்கும் பெண்கள் தனியாக ஆபத்தின்றி நடந்து செல்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால்தான் அது உண்மையான ஜனநாயகம் என்று காந்தியடிகள் சொன்னார். அப்படிப்பட்ட ஆட்சியை நடத்தி காட்டியவர் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் ஈழத்தில். இதை நாங்கள் சொன்னால் அது மிகைப்படுத்தி சொல்வதாக இருக்கும். தமிழர்களை கொடுமைப்படுத்திய சிங்கள நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி, ஒரு பத்திரிகையாளர் அங்கே ஈழத்திற்கு வந்து சில நாட்கள் தங்கியிருந்து அதன் பிறகு அவர் சொந்த சொற்கள் தான் இது. நள்ளிரவு 12 மணிக்கு கூட பெண்கள் பாதுகாப்பாக நடந்து செல்கின்ற ஒரு ஆட்சியை பிரபாகரன் கொடுத்திருக்கிறார் என்று அவர் சொன்னார். அப்படிப்பட்ட ஆட்சியை சகல துறைகளிலும் சிறப்பாக விளங்குகின்ற இந்த சமூகத்தின் அனைத்து பகுதி மக்களும் சிறப்பாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் தமிழர் கட்சி ஆட்சி கொடுக்கும் என்பதைத்தான் இந்த நாம் தமிழர் கட்சியின் புலிக்கொடி உங்களுக்கு சொல்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழ் மொழி அனைத்து துறைகளிலும் புறக்கணிக்கப்படுகிறது, எல்லாம் ஆங்கிலமயமாக இருக்கிறது. ஒன்றிய அரசு இந்தியை திணிக்க முயற்சி செய்கிறது. அதே போல தமிழர்களின் வேலை வாய்ப்பு பறிக்கப்படுகிறது. வட இந்திய தொழிலாளர்கள் இங்கே லட்சக்கணக்கிலே குவிக்கப்பட்டு அவர்கள் குறைந்த கூலிக்கு கிடைப்பதால் பல துறைகளிலும் தமிழர்களின் வேலை வாய்ப்பு இன்றைக்கு பறிபோய் கொண்டிருக்கின்றது. நம்முடைய நீர் வளம் பறிபோய்விட்டது. ஆற்றிலே நீர் வந்தால்தான் வேளாண்மை நடக்கும். ஆற்றிலே நீர் வந்து குளங்கள் நிரம்பினால்தான் நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்து நாம் குடிப்பதற்கு நீர் கிடைக்கும். ஆனால் தமிழ்நாட்டிற்கு நீர் கொடுக்கின்ற பாலாறு, காவிரி, முல்லை பெரியாறு இவை அனைத்திலும் அந்தந்த மாநிலங்கள் நமக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டேன் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை தட்டி கேட்க இப்போது இருக்கின்ற ஆட்சி, இதற்கு முன்னால் இருந்த ஆட்சி அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அதே போல நம்முடைய மண் வளமும் செயற்கை உரங்களினால் பாழாய் போய்விட்டது. வளர்ச்சி என்கிற பெயரிலே பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுத்து நிலம் கையகப்படுத்தப்படுகிறது. இங்கே நிற்கின்ற படித்த பெண்கள், தொலைக்காட்சியை பார்க்கின்றவர்கள் உங்களுக்கு தெரியும், பரந்தூர் விமான நிலையம் அமைக்க, சிப்காட் அமைக்க, டங்ஸ்டன் எடுக்க, நம்முடைய மலை வளம், மண் வளம் அனைத்தும் பன்னாட்டு முதலாளிகளுக்கு இந்த திராவிட அரசுகளால் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
நாம் செலுத்துகின்ற வரி பணத்தில் உரிய பங்கு நமக்கு கிடைப்பதில்லை. தமிழ்நாட்டிலிருந்து ₹1 நாம் ஜிஎஸ்டி வரி கொடுத்தால் நமக்கு 27 பைசா தான் கிடைக்கிறது. ஆனால் உத்தரப்பிரதேசம் ₹1 கொடுத்தால் ₹3 கொடுக்கிறார்கள். பீகாரில ₹1 கொடுத்தால் வரி கொடுத்தால் ₹7 கொடுக்கிறார்கள். காரணம் கேட்டால் அவர்கள் முன்னேறாத மாநிலம் என்று சொல்கிறார்கள். விடுதலை அடைந்ததிலிருந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக இப்படித்தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வளரவில்லை. ஆனால் நம்முடைய உழைப்பினால் வருகின்ற வரிப்பணம் முழுவதும் அவர்களுக்கு சொந்து சேர்க்கிறது. இப்படி நம்முடைய பொருளாதாரமும் பாழாய் போகிறது. நம்முடைய கல்வி எந்த நிலைமையில் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். வசதி உள்ளவர்கள் மட்டும்தான் ஒரு ஆண்டுக்கு 30,000 40,000 கட்டணம் செலுத்தி தரமான பள்ளிகளிலே படிக்க வைக்க முடிகிறது. இது போன்ற பகுதிகளிலே வாழ்கின்ற ஏழை எளிய மக்கள் அரசு பள்ளிகளிலே குழந்தைகளை சேர்க்கிறார்கள். அந்த அரசு பள்ளிகளின் நிலை உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல கழிவறை கிடையாது, கட்டடம் கிடையாது. 5 வகுப்புகளும் சேர்த்து ஒரு ஆசிரியர் இருக்கிறார். நிரந்தர ஆசிரியர்கள் எல்லாம் போய் இப்போது தற்காலிக ஆசிரியர் நியமிக்கிறார்கள். இந்த ஏழை எளிய மக்களின் பிள்ளைகளுக்கு ஒரு பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற கல்வி கிடைக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். மருத்துவத்தை நினைத்து பாருங்கள். செந்தமணன் சீமான் சொல்கிறார், நாம் தமிழர் ஆட்சி அமைந்தால் ஒரு லட்சாதிபதி கோடீஸ்வரனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உயர்ந்த சிகிச்சை கூட சாதாரண மக்களுக்கு கிடைக்குமாறு நாங்கள் அரசு மருத்துவமனைகளின் தரத்தை உயர்த்துவோம் என்று அவர் சொல்கிறார். நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும். ஆனால் எங்களை குறை சொல்பவர்கள் இவர் சும்மா கதை விடுறாரு, இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் இல்ல. சிங்கப்பூர் என்கிற நாட்டிலே இந்த லீ குவான் யூ அனைத்து பகுதி மக்களுக்கும் சிறப்பான கல்வி, சிறப்பான உடல்நலம் கிடைப்பது ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். அதை போல நாமும் செய்ய முடியும். இவர்களுக்கு அதற்கான மனமில்லை. சீமான் சொல்கிறார், நாங்கள் தனியார் பள்ளிகளை மூட சொல்ல மாட்டோம், ஆனால் அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்தி அவர்களுக்கு போட்டியாக நடத்தும் பொழுது தனியார் பள்ளியில் மாணவர்களை படிக்க வைத்திருக்கும் பெற்றோர்கள் எங்கள் பள்ளியில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்று சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு பள்ளிகளை தனியார் நடத்துகிறார்கள், டாஸ்மாக் கடைகளை அரசாங்கம் நடத்துகிறது. மருத்துவமனைகளை தனியார் நடத்துகிறார்கள், டாஸ்மாக் கடைகளை அரசாங்கம் நடத்துகிறது. இந்த நிலையெல்லாம் மாற்றுவேன் என்று சிதம்பரம் சீமான் சொல்கிறார். நிச்சயமாக இதை செய்ய முடியும். ஏனென்றால் நமக்கு வருவாய்க்கு நிறைய வழி இருக்கிறது. ஆனால் இவர்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு டாஸ்மாகிலும் மணலை விற்றும், மலையை வெட்டி விற்றும், கனிமங்களை விற்றும் இந்த இயற்கை வளங்களை அழித்து இந்த அரசாங்கத்துக்கு வருவாயை திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் மாற்றி சிதம்பரம் சீமான் அவர்கள் தற்சார்பு பொருளாதாரம் என்கின்ற ஒரு பொருளாதார திட்டத்தை முன்வைக்கிறார். வேளாண்மையின் மூலம் கிடைக்கக்கூடிய பொருட்களை அருகருகே சிறு சிறு தொழிற்சாலைகளை அமைத்து மதிப்பு கூட்டி அந்த பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து நம்முடைய வருவாயை பெருக்க முடியும் என்று ஆணைத்தரமாக சொல்கிறார். அதே போல எத்தனையோ இளைஞர்கள் வேலைவாய்ப்பு கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய மாட்டுப் பண்ணைகள், ஆட்டுப் பண்ணைகள், தேனி பண்ணைகள் இவற்றையெல்லாம் அமைத்து என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு பால் ஆந்திராவிலிருந்து வருகிறது. எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும்? சிதம்பரம் சீமான் தான் எடுத்து சொன்னார். ஆந்திராவிலிருந்து பாலை இறக்குமதி செய்து ஆமை பால் இன்றைக்கு விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். சிதம்பரம் சீமான் ஆடு மாடு மேய்ப்பது, ஆடு மாடுகளை வளர்ப்பது அரசுகளை என்று சொன்னால் அவரை கிண்டல் செய்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். நாம் இங்கே பண்ணைகளை அமைக்க முடியும். எவ்வளவோ தரிசு நிலம் இருக்கிறது, அங்கெல்லாம் மாட்டுப் பண்ணைகள் அமைக்கலாம். இப்படி பல்வேறு மாற்று திட்டங்களை நாம் தமிழர் கட்சி வைத்திருக்கிறது. மற்ற கட்சிகளைப் போல அடுத்த கட்சி குறை சொல்வது மட்டும் எங்களது வேலை அல்ல. நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வை வைத்திருக்கிறோம். தீர்வில்லாத சொல்லாத கட்சி நாம் தமிழர் கட்சி அல்ல. எனவேதான் சொல்கிறேன், எப்படி அன்றைக்கு புலிக்கொடியை பறக்கவிட்ட ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் அன்றைய சோழ நாட்டின் மக்களுக்கு ஒரு சிறப்பான நிர்வாகத்தை எப்படி இருக்கார்களோ அதே போல ஈழத்திலே அந்த பகுதியின் மக்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான நிர்வாகத்தை, ஆட்சி எப்படி தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் அளித்தாரோ. ஏனென்றால் இதற்கெல்லாம் வரலாறு சாட்சி இருக்கின்றது. நாங்கள் கற்பனை சொல்லவில்லை, சாட்சி இருக்கின்றது. தேசிய தலைவர் பிரபாகரன் ஆட்சியிலே அந்த சிங்கள அரசு பொருளாதார தடை விதித்து விட்டது. அந்த நாட்டுக்குள் எந்த பொருளையும் கொண்டு போக மாட்டார்கள். உணவுப் பொருள் கிடையாது, மின்சாரம் கிடையாது. ஆனால் அவர் விளக்கெண்ணையில் விளக்கெடுத்து அங்கே ஒளியை வழங்கினார். மின்சாரத்தை உற்பத்தி செய்ய பல சாதனங்களை அங்கே அவர்களே செய்து கொண்டார்கள். அந்த பகுதிக்கு வேண்டிய வேளாண் பொருட்களை, உணவுப் பொருட்களை அவர்கள் உற்பத்தி செய்தார்கள்.
பொருளாதார தடை விதித்தும் அவருடைய வாழ்க்கையை சிங்களர்கள் அளிக்க முடியவில்லை. அப்படி ஒரு மோசமான நிலையிலேயே மக்களுக்கு நல்லாட்சி அளித்திருக்கும் பொழுது, இங்கே நமக்கு ஜனநாயக முறையில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் பொழுது, உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க நாம் தமிழர் கட்சியால் முடியும். அதற்கான ஆதரவை நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர்களின் அந்த துறையில வேலை வாய்ப்பை வடமாநில தொழிலாளர்களால் பறிபோகிற ஒரு நிலைமை இருக்கின்றது என்று தம்பி ரோஜத்தினிடம் சொன்னார். அதையெல்லாம் தட்டி கேட்கின்ற ஒரு கட்சி, அதற்காக இதுவரை போராடுகின்ற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியாக இருக்கும் என்ற உறுதியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கிருந்து இங்கே நான் நடந்து வந்த பொழுது இந்த சாலைகளின் நிலையை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. இந்த ஊரிலேயே பல்வேறு பகுதிகள் எவ்வளவு சிறப்பாக இருக்கின்றன, இந்த பகுதி எவ்வளவு மோசமாக இருக்கின்றது. இந்த சமத்துவமற்ற நிலை மாற வேண்டும். இவர்களுக்கும் சிறப்பான சாலை வசதிகள், கழிவு நீரை வெளியேற்றுகின்ற வசதிகள், வீடுகள், சிறப்பான வீடுகள், இவையெல்லாம் அமைக்கின்ற ஒரு காலம் அமையுமா என்கின்ற ஏக்கம் எங்களுக்கு ஏற்படுகின்றது. இதையெல்லாம் சாத்தியம், இதெல்லாம் சாத்தியமில்லை என்று சொல்கின்றார்கள். ஆனால் சுந்தரமன் சீமான் சொல்வார், சாத்தியமில்லாததை சாத்தியமாக்குவன் தான் சாதனையாளன் என்று சொல்வார். அப்படிப்பட்ட சாதனையாளனாக நம்முடைய உங்கள் எல்லோராலும் சீமான் அண்ணா என்று அழைக்கப்படுகின்ற செந்தமிழன் சீமான் அவர்கள் இருக்கின்றார். 24 மணி நேரமும் அவர் இதே சிந்தனையுடன் தான் இருக்கின்றார். அவருடைய உரைகளை இங்க இருக்கின்ற இளைஞர்கள், பெண்கள், நீங்கள் எல்லாம் அந்த யூடியூப் வலைவலியிலே கேட்டிருப்பீர்கள். அவருடைய உரையிலே உள்ள நியாயத்தை, அந்த சரியானது என்பதை நீங்கள் எல்லாம் உணர்ந்திருக்கின்றீர்கள். ஆனால் இந்த உணர்வு மட்டும் போதாது. சீமான் நல்லா பேசுறாரு, அவர் சரியானதா சொல்றாரு அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினால்தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். எனவே இந்த அதிகாரத்தை அவருக்கு அளிக்க வேண்டுமானால் எதிர்வரும் இந்த தேர்தலில் நீங்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். அப்போதுதான் உங்கள் பகுதியின் பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பிரச்சனைகளையும் நாம் தீர்க்க முடியும். எப்படி அன்றைக்கு புலிக்கொடி ஏற்றிய ராஜராஜனுடைய ஆட்சி இருந்ததோ, தேசிய தலைவர் மேதகவி பிரபாகர் ஆட்சி இருந்ததோ, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இங்கே அமைய வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் பெரு விருப்பம் கொண்டு செயல்பட வேண்டும். இந்த பகுதியில் இருக்கும் இளைஞர்கள் இந்த கட்சியிலே உறுப்பினர்களாக வேண்டும். இந்த பகுதியில் இருக்கின்ற பொதுமக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வருகின்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று கூறி, இப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்ச்சி இங்கு ஏற்பாடு செய்த தம்பி ரோஜி தலைமையிலான கட்சி பொறுப்பாளர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்து எங்களுடைய உரையை பெருமையாக கேட்ட இப்பகுதியைச் சேர்ந்த தமிழ் உறவுகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நான் தமிழர்.